இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3ல இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். அண்ட் ஏரோப்ளைன் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 1800 மீட்டர். ஸோ இது ஒரு கிரவுண்ட் லெவல் அல்லது சி லெவல்னு வச்சுக்கலாம். இதில் வந்து ஆல்டிடியூட்னா ஹைட்டு தான், ஓகேவா? ஸோ 1800 மீட்டர் ஹைட்டில் ஒரு ஏரோப்ளைன் ஒன்று இங்கே ப்ளேஸ் ஆகிட்டுருக்கு, வறந்துட்டுருக்கு, ஓகேவா? ஃபைண்ட் தட் டூ போட்ஸ் ஆர் செயிலிங் டுவார்ட்ஸ் இட் இன் த சேம் டைரக்ஷன். இங்கே ஒரு போட் இருக்குது, இங்கேயும் ஒரு போட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே செயல் ஆகிட்டுருக்கு. இப்போ த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த போட்ஸ் இஸ் அப்சர்வ் ஃப்ரம் த ஏரோப்ளைன். இங்கே ஏரோப்ளைனில் இருக்க ஒருத்தர் வந்து இந்த ரெண்டு போட்டையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து கீழே நிற்கி பார்க்குறதுனால ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான். ஸோ பக்கத்தில் பார்க்கும்போது லைட்டாக குழஞ்சா போதும். சரி, பக்கத்தில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப அதிகமாக குனியணும். அதிகமாக நம்ம வந்து இப்படி குனிஞ்சு பார்க்க வேண்டியது இருக்கும். தூரமாக பார்க்கும்போது இப்படி லைட்டாக பார்த்தாலே போதும். ஸோ நம்மளோட லைன் ஆஃப் ஐசைட்லேருந்து தூரமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு கம்மியான ஆங்கிள் தான், பக்கத்தில் இருக்க பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆங்கிள் பார்க்கணும், ஓகேவா? அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் ஐசைட்டு, இது வந்து தூரமாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ வந்து 30 டிகிரி. இது அதை விட பக்கமாக இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் அவர் கழுத்தை கீழே நிற்கி திருப்பணும். ஸோ இதுதான் 60 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது பின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதை சின்னு வச்சுக்கிட்டு இப்போ இதை டின்னு வச்சுக்க போகிறோம். இப்போது நல்லா பாருங்கள், இந்த ஆங்கிள் நம்மளுக்கு மாற்றி எழுத தெரியணும். இப்போ இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான். அதே மாதிரி இது டோட்டலாக இங்கே வர 60 டிகிரி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து 60 டிகிரி. அவ்வளோதான், இதை எழுத தெரிஞ்சாலே போதும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ். இங்கே இந்த போட்டுக்கும் இந்த போட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தெரியாது, அதை தான் நம்ம எக்ஸுன்னு போட்டு அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ இது இந்த டிஸ்டன்ஸும் தெரியாத நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் பிசிடியை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ பிசிடியை மட்டும் நான் தனியாக வரைகிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் தனியாக வரைஞ்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பாது. பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. இங்கே வந்து 1800, இது வந்து ஒய், இது வந்து 60 டிகிரி, ஓகேவா? ஸோ tan theta is equal to opposite by adjacent. அந்த கான்செப்ட் படி tan 60 degree is equal to opposite எவ்வளவு 1800 by y, ஓகேவா? ஸோ tan 60 degree வந்து என்ன இருக்குன்னா √3. ஸோ 1800 by y. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி y கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1800 √3ன்னு வருது. இந்த √3 எலிமினேட் பண்ணுறதுக்காக அதால் பை √3ன்னு வரும், சாரி, பை √3. √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ y is equal to 1800 √3 by 3 ஆயிரும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 6 3s are 18, 00 √3 மீட்டர். இது ஈஸியாக நம்ம y கண்டுபிடிச்சிட்டோம். இதே கான்செப்டில் இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ட்ரையாங்கிள் ஏபிடி எடுக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி இப்போ நான் அதை எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். சாரி, ஏசிடி ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுக்க முடியும். சாரி, ஏசிடி ட்ரையாங்கிள் தான் நான் வரைய போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே ஹைட்டு தான். இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே வந்து 30 டிகிரி. ஸோ சேம் கான்செப்ட், tan theta is equal to opposite by adjacent. ஸோ tan 30 degree is equal to 1800 by x plus y. ஸோ tan 30 degree வந்து 1 by √3 is equal to 1800 by x plus y. cross multiply பண்ணோன்னா x plus y is equal to 1800 into √3ன்னு வரும், ஓகே. இப்போ என்ன அப்படின்னா எக்ஸுக்கு எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஒய் வேல்யூ தெரியும். ஸோ 600 √3 is equal to 1800 √3ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ் வேணும்னா 1800 √3 மைனஸ் 600 √3. ஸோ என்ன வருது 1200 √3ன்னு வருது. இதுதான் எக்ஸு. ஸோ இந்த √3 வேல்யூ கொடுத்துட்டதுனால அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ 1732 12ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 0 நம்ம சேர்த்துக்கலாம். 1 2 is 2, 1 3 is 3, 1 7 is 1.
ஓகே, இப்போ 2 0 சேர்த்துக்கணும். இது கூட சேர்த்துட்டு 1 2 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 2078.4 மீட்டர்னு வருது. ஸோ த டிஸ்டன்ஸ் between the two boats x is equal to 2078.4 மீட்டர்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் இந்த 4th சம். ஈஸி தானே? ஓகே, தேங்க்யூ.